அருணாச்சல லிங்கத்தின் தோற்றக்கதை. ஒரு காலத்தில் உலகின் படைப்பாளியான பிரம்மாவும் உலகத்தை காத்திடும் விஷ்ணுவும் தாங்களிலேயார் பெரியவர் என வாதம் பிடித்து தகராறானார்கள். அந்த வாதம் விண்ணிலும் நிலத்திலும் பரவியது. விஷ்ணு கூறினார், நான் உலகை காக்கிறவன், எனக்கு அளவுக்கு யாருமில்லை. பிரம்மா சிரித்தார், உலகையே உருவாக்கிய நான் தான் பெரியவன். இவர்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் சம்மதிக்காமல் இறுதியில் இறைவன் சிவனிடமே தீர்ப்புக்காகச் சென்றனர். அப்போது சிவன் இவர்களின் அகம்பாவத்தை ஒழிக்கவும் உண்மையான தெய்வீக சக்தி என்ன என்பதை உணர்த்தவும் ஒரு அனந்த தீப்பொறி ஸ்தம்பம், அதாவது தீயின் தூணாக உருவெடுத்தார். அது மேலெங்கும் கீழெங்கும் முடிவில்லாத அக்னித்தூணாக விண்ணைத் தாண்டியது. சிவன் கூறினார், இந்த தீயின் ஸ்தம்பத்தின் முடிவை கண்டுபிடித்தால் நீங்கள் பெரியவர்கள் யார் என்பதை அறியலாம். விஷ்ணுவும் பிரம்மாவும் தேடல். விஷ்ணு அந்த தீத்தூணின் அடியை தெரிந்து கொள்ள வராகம் வடிவமிட்டு கீழே நோக்கிச் சென்றார். எவ்வளவு தேடியும் அந்த ஸ்தம்பத்தின் முடிவை காணவில்லை. இறுதியில் அவர் உண்மையை உணர்ந்து சிவனின் மேன்மையை ஏற்றுக்கொண்டார். பிரம்மா தீத்தூணின் உச்சியை தேட அன்னப்பறவை வடிவமெடுத்து மேலே பறந்து சென்றார். தூணின் முடிவை எங்கும் கண்டுபிடிக்க முடியவில்லை. ஆனால் திரும்பும்போது பாதியில் கிடைத்த தாழை மலரை காட்டி நான் உச்சியை அடைந்துவிட்டேன் என்று பொய்யுரைத்தார். சிவனின் தீர்ப்பு. சிவன் இருவரையும் முன்னிறுத்தி கூறினார், விஷ்ணு உண்மையைச் சொன்னதால் அவருக்கு ஹரிகேசம் என்ற பெருமை கிடைத்தது. பிரம்மா பொய்யுரைத்ததால் அவருக்காக பூமியில் ஆலயம் கிடையாது என்பதை அறிவித்தார். பிரம்மா ஆலயம் இல்லாததற்கான காரணம் இதுவே. பின் சிவன் சொன்னார், இந்த தீயானது என் வடிவே, இது அடுத்த காலங்களில் அருணாச்சல லிங்கம் என வழிபடும். அந்த அனந்த தீத்தோன் பின்னர் திருவண்ணாமலை அருணாச்சல மலையாக உருவெடுத்தது.